ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான சேலஞ்சிங்கான ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனிமலை டீல் பண்ணுற ஒரு விஷயம். அனிமல் பிஹேவியர் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா, அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தாக்கா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நடந்துக்கணும். அதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வைல்ட் ஜேர்னலிசம். கீழே ஒரு 2 ஃபோட்டோ பார்க்கலாம். யானை நிற்கிறது, அப்புறம் ஒரு ஃபாக்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். Through these are only some of many specialized categories of photojournalism. Each newspaper has its set of photojournalists who cover all affairs that may make news around the globe. ஸோ மேலே சொல்லியிருக்கிறதுலாம் ஒரு சில ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் தான். ஒரு நியூஸ் பேப்பர்னாக்கா அதில் நிறைய வகையான ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க உலக லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. Photojournalists can be of 2 kinds. Those who are employed by the newspaper and others who work freelancers, either those who work independently and sell the pictures that they take to newspapers and other news agencies. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டில் 2 வகை இங்கே இருக்காங்க. ஒன்று அந்த நியூஸ் பேப்பரே வேலைக்கே அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வச்சுருப்பாங்க. இல்லையா ஃப்ரீலான்சர்ஸ். இன்றைக்கி முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்னால் இவங்க பார்ட் டைமாக இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அவங்க போகிற பக்கம் எல்லாமே அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு செல் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இண்டிபெண்ட், எங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த பிக்சர்ஸை விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஏஜென்சிஸ்க்கெலாம் விற்பாங்க. Photojournalism is now no longer limited to newspaper. With the emergence of the internet as a major source of news, the scope of photojournalism has extended itself into what is known as web-based photojournalism. Some of you who use the internet would have seen websites that are like newspapers. These sites are employ journalists as well as photojournalists to gather news for their organization. இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி லிமிட்டடாலாம் கிடையாது. நியூஸ் பேப்பருக்கு ஒரு காலத்தில் லிமிட்டடாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசத்துக்கு, இந்த நியூஸ் பேப்பருக்கு. இந்த இன்டர்நெட், இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், நிறைய நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கும் நிறைய ஸ்கோப்பும் நாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறவங்க. அது அந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இன்டர்நெட்டும் வெப்சைட்டும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ஆகட்டும், ஃபோட்டோ ஜேர்னலிசமோட ஃபோட்டோஸ் ஆகட்டும் நம்மளால் பார்க்க முடியுது.